கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படை விரட்டி அடித்தது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மீனவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். மீன்பிடி தடை காலத்திற்கு பின்னர் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது தொடர் தாக்குதலை இலங்கை கடற்படை நடத்தி வருகிறது. ஞாயிறன்று 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. 100க்கும் குறைவான விசைப்படகுகளில் அனுமதி பெற்று மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 7 ரோந்து படகுகளில் வந்த இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை விரட்டி அடித்தது. இதனால் மீனவர்கள் கரை திரும்பினர். 45 நாள் தடை காலத்துல மோடியோட பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சே வந்துட்டு போனதுனால இனிமே பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கலாம் சொல்ற ஒரு கனவோட மீன் பிடிக்க போனா முத நாளே 6 படகு 33 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டாங்க. அதன் தொடர்ச்சியா 40க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை கடற்படை கொடூரமா கைது பண்ணி வச்சிருக்காங்க. படகுகளை முட்டி தாக்குறாங்க. மீனவர்களை கொலை பண்ற நோக்கத்தோட இன்னைக்கு கடல்ல அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்திய அரசாங்கம் கண்மூடித்தனமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஜனநாயக நாட்டில் இன்னைக்கு மீனவன் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு தொடர்ச்சியா கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனடியா இலங்கை அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய படகுகளை மீட்டு தரணும். அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக திங்களன்று மீனவர் சங்கங்கள் ஒன்று கூடி ஆலோசிக்க உள்ளன. புதிய அரசு துவங்கியது முதல் பிரச்சினை தீராமல் உள்ளது என்று கூறியுள்ள மீனவர்கள் இருநாட்டு மீனவர்களும் பிரச்சினையின்றி மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.